சார் அனைவருக்கும் வணக்கம். ஜிவி டூர் அரேஞ்ச் பண்ணிக்கிற சார்தாம் யாத்திரையில் இப்போ நம்ம தரிசனத்துக்கு வந்திருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா கங்கோத்ரி. கங்கோத்ரினா நம்ம கங்கை மாதா. இந்த கங்கை உருவாகிற இடம் இதுக்கு பின்னாடி தான். கங்கை நதி உருவாகும் இடம் இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி தான் கோமுகி அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் உருவாகுது. இந்த கங்கை நதி இந்த கங்கை நதி இங்கே வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இந்த சூரியன் அவருடைய மகன்கள் சூரியன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவருடைய மகன் சுபிக்கிரன் இருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 60,000 மகன்கள் பிறப்பாங்க. சரிங்களா? அவருடைய 60,000 மகன்கள் பிறந்தன அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இந்திர பகவான் இருக்கான்னு பாருங்கள். இந்திர பகவான் அவங்களுடைய அஸ்வமேத யாகைக்கு பயன்படுத்தப்படுற குதிரையை இந்திரன் கடத்திட்டு போயிடுவார். அப்போ இதுக்கு அந்த குதிரையெல்லாம் எப்படி நம்ம மீட்டு கொண்டு வர்றது, நம்மளுக்கு அது மிகவும் முக்கியமான குதிரையாச்சுன்னு சொல்லிட்டு அந்த குதிரையை மீட்டணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கபில முனிவர் அவரை போய் பாருங்கள். அவரை போயிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சில அறிவுரை சொல்லுவார். அதுபடி நீங்கள் குதிரையை மீட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் கபில முனிவரை பார்க்க போவாங்க. அப்படி போன இடத்துல பார்த்தோம்னா, அந்த கபில முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். தவம் பண்ணதை இவங்க பொருட்படுத்தாமல் அவரை போய் சீண்டிடுவார். சீண்டனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் உடனே சாபம் கொடுத்தார். நீங்கள் 60,000 பேருமே இறந்துருவாங்க. அவர் பார்த்த உடனே ஃபுல்லாமே சாம்பல் ஆகி இறந்துருவாங்க. அந்த சாம்பல் ஆகி இறந்தவங்களுடைய ஆன்மா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அது அந்த சூரிய புத்திரருக்கு அதுக்கு அடுத்து வந்தது தான் இன்னொரு மகன் பேர் தான் பார்த்தீங்கன்னா பாகீரதன். அப்போ பாகீரதன் என்ன பண்ணுறாரு, அவருடைய முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவங்களுடைய சாம்பல்கள் எல்லாமே அந்த தீர்த்தம் கங்கை தீர்த்தம் பட்டால் மட்டும்தான் இது சாந்தி அடைவாங்க அப்படின்றத அவர் அறிஞ்சிருக்காரு. அப்போ கங்கை மாதாவை நினச்சி அவர் தவம் புரிந்தனால, இந்த பாகீரதி தவம் புரிந்த காரணத்தால் இந்த கங்கை மாதா இங்கே இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆபத்து அதிகமாக இருக்கும். ஏன்னா விண்ணுலகத்தில் இருக்கிற கங்கை பூமிக்கு வரும்போது அவ்வளவு ஃபோர்ஸாக வரும். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஆபத்துக்கெல்லாம் தடுக்கிறக்காண்டி ஒரு சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்போ சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவருடைய ஜடாமுனியில் கங்கை விழுந்து இங்கே பூமியில் இறங்குது. அதனால தான் சிவனுடைய தலையில் பார்த்திங்கன்னா அந்த கங்கை இருக்கும். அந்த ஜடாமுனியில் தான் அந்த கங்கை நீர் இறங்கும். அந்த கங்கை நீர் பட்டவுடனே அந்த 60,000 பேருடைய சாம்பல் அந்த கங்கையில் கலந்து அவங்களுடைய ஆன்மா எல்லாமே சாந்தி ஆயிடும். இந்த கங்கை மாதாவை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா சார்தாம் யாத்திரைக்கு நீங்கள் வரணும். அந்த சார்தாம் யாத்திரை ஜிவி டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்க. நல்ல ஒரு வலு இருக்கும் போதே நல்ல ஒரு ஜாலியான டயத்திலே பார்த்துட்டு வந்தாங்கன்னா, நீங்கள் காசு பணம் இருக்கும், பட் உங்களால் வயசு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது. இது பார்க்கிங் வரைக்கும் நம்மளுக்கு பஸ்ஸு கோயிலேருந்து அதிகபட்சம் உங்களுக்கு 1 கிலோமீட்டர் நடந்து வரணும். இல்லை என்னால் நடக்க முடியலை அப்படின்னாலுமே வீல் சேர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது காமன் லைன், ஜென்ரல் தரிசனத்துக்கு போகிற லைன். இது பார்த்திங்கன்னா இந்த ஐயர்கள் வச்சு 200, 300, 500 கொடுத்துட்டு வர லைன். அவங்களும் கொண்டு இந்த லைனில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். நீங்களும் வாங்க, ஹிமாச்சல் வாங்க, சார்தாம் யாத்திரைக்காங்க, கங்கை மாதா நல்லபடியாக தரிசனம் பண்ணுவோம். ஹர ஹர மகாதேவ், ஜெய் கங்கோத்ரி மாதா, ஓம் நம சிவாய.